முன்னாடி வாங்கின ஓட் பர்சன்டேஜை விட இந்த வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பார்த்தி அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 3%, அதாவது 2.97% வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழகத்தில் இருக்க முக்கியமான நபர்களாக கருதப்பட்ட திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், அப்புறம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் மத்திய அமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் அவர்கள், இந்த மாதிரி இருக்கிற நிறையா முக்கியமான கேண்டிடேட் எல்லாமே இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் இவங்க யாருமே வந்து இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்கல, எல்லாமே தோல்வியை தழுவினாங்க. பட் அதனால் என்னென்னா நிறைய வந்து உட்கட்சியில் வந்து இதுக்கு முன்னாடி 2024 முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசின வீடியோ வந்து இப்போ நிறைய வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன சொன்னார்னா, ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு 500 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருந்தார். ஆனால் அவர் எதுக்காக வந்து பதவி விட்டு எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்டிஏவில் வந்து அஇஅதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னா அங்கே மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணதுனால தான் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக திரு நயினார் நாகேந்திரனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து எல்லாருக்கூடையும் ஒரு மியூச்சுவலாக பழகக்கூடிய ஆள், அதனால் வந்து இந்த வாட்டி நமக்கு கணிசமான எம்எல்ஏ கிடைக்கும் அப்படிங்கிறது மேலேருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த டைம் வந்து உடஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அகைன் மறுபடியும் நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி தோற்றதுனால இப்போ மறுபடியும் வந்து சில விஷயத்தை வந்து மாடிஃபை பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலையும் அப்ராக்சிமேட்டாக 19 மாநிலத்தில் வந்து இப்போ பிஜேபி வந்து ஆட்சி ஆண்டுட்ருக்காங்க. ஆனால் சில மாநிலத்தில் மட்டும் அவங்களால நெருங்க முடியல. அதில் ஒரு மாநிலமும் தமிழ்நாடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை இருக்கும்போது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 16% ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தது. இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்போ மறுபடியும் நம்ம வந்து சில விஷயத்தை மாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அண்ணாமலையை மீண்டும் வந்து தலைவர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் போகுது. ஸோ இதில் என்னெல்லாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக கொண்டு வராங்க அப்படின்னா, மாநில தலைவராக கொண்டு வரத்துக்கு அதில் நிறையா வந்து மாவட்டம், மாநிலம் அப்படிங்கிற நிறையா முக்கியமான பதவியில் இருக்கிற எல்லாத்தையுமே பதவியை வந்து மாற்றணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவருக்கு மாநில தலைவர் பதவி மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாமே. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, மாநில தலைவர் பதவியும் சேர்த்து அவர் வந்து டெல்லியில் பாஜகவோட பொதுச் செயலாளராக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற எல்லா மியூச்சுவலாக சில தலைவர் பதவி இருக்குமே அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஜூன் மாதத்தில் வந்து ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வருது. அந்த எம்பி எலெக்ஷனில் திரு அண்ணாமலையை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குங்க.